சர்வம் முருகார் பணம் பரணியாஸ்ட்ரா டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு இருக்கு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் அந்த நம்மளோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். மகாபாரதத்துல ஒரு காட்சி. அதாவது தண்ணீர் எடுக்க அருந்தக்கூடிய காட்டுல வனவாசம் போனாங்க தெரியும். தர்மர், யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன், சகாதேவன், நகுலன், திரௌபதி எல்லாரும் வனவாசம் போயிருந்தாங்க. அந்த டயத்துல வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி தாகம் ஏற்பட்டது. அந்த தண்ணி தாகத்தை தீர்ப்பதற்காக ஒரு அணையை நீர்க்குடைக்கு போனாங்க. அங்க அவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதை பத்தி நீங்க வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்கே போகலாம். இப்போ வந்து தர்மர், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், திரௌபதி எல்லாரும் வந்து சூழ்ச்சியால வனவாசத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. துரியோதனன் சகுனி பண்ண சூழ்ச்சியால. இப்போ வனவாசத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும்போது ஒரு நீர்க்குட்டையில போய் தண்ணீர் அருந்துவதற்காக போகும்போது ஒவ்வொருத்தரா போய் தண்ணி எடுத்து வர சொல்றாங்க. பீமன் பஸ்ட் தண்ணி எடுத்து போனவன் வரல. அடுத்துல அர்ஜுனன் போய் அவனும் வரல. அடுத்து நகுலன் போய் வரல. சகாதேவன் போய் வரல. இப்படி யாருமே போன தம்பிகள் திரும்ப வரவே இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த தர்மர் அங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கணும்னு திரௌபதி அங்க உட்கார வச்சுட்டு அங்க போய் பார்க்கற அவங்க எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே அவர் யார் எதை செய்ததுன்னு கேட்கும்போது அந்த குளத்துல இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அதாவது இவங்க எல்லாம் தண்ணி அடிக்க வந்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்ப பதில் சொன்னாதான் தண்ணி பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். நான் அவங்களுடைய பேச்சை அலட்சியம் பண்ணதுனால அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டது. நீ வந்து என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னால் உன்னுடைய தம்பிகள் ஒருவனுக்கு உயிர் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாய உருவம் சொல்லுது. உடனே தர்மரும் சரி நம்ம தம்பிக்கு யாராவது ஒருத்தனுக்கு உயிர் கிடைச்சா கூட லாபம் தான் சொல்லி கேள்வி கேட்க சொல்லுது. அப்போ அந்த எச்சன் அப்படிங்கக்கூடிய அந்த தேவதை கேள்வி கேட்குது. மனிதனுக்கு எல்லா காலத்திலும் துணை இருப்பது எது அப்படின்னு கேட்கு. அதுக்கு தர்மர் சொல்ற பதில் மனதைரியம். எச்சன் வந்து திரும்ப கேள்வி கேட்கும். பூமியை விட கனமானது எது? தர்மரின் பதில் என்ன இருந்ததுன்னா தாயின் உள்ளம். எச்சன் அடுத்த கேள்வியாக ஆகாயத்தை விட உயர்ந்தவர் யார்? தர்மரோட பதில் வந்து தந்தை அப்படின்னு சொல்றாங்க. எச்சனோட அடுத்த கேள்வி காற்றை விட வேகமானது எது? தர்மனின் பதில் என்ன? மனிதனோட மனம் அதான் காற்றை விட வேகமானதுன்னு சொல்லி தர்மன் பதில் சொல்றாரு. எச்சன் மறுபடியும் கேட்கிறார் புல்லை விட வேகமாக வளர்வது எது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு தர்மரோட பதில் என்னன்னா கவலை. ஒரு மனிதனுக்கு கவலை வந்து வளர ஆரம்பிச்சா டக் டக்குன்னு வேகமாக வளர்ந்துட்டே இருக்கும். எச்சன் தன் அடுத்த கேள்வி கேட்கும் தன் ஊரை விட்டு செல்பவனுக்கு துணை நிற்பது எது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தர்மனோட பதில் வந்து அவன் பெற்ற கல்வி. அது வந்து எங்க போனாலும் அவனுக்கு துணை நிற்கும். எச்சனின் அடுத்த கேள்வி மரணத்தை நெருங்கி கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது எது? தர்மனோட பதில் அவன் செய்த தர்மம். எச்சனின் அடுத்த கேள்வி செல்வத்தை சேர்க்க எது துணை நிற்கும்? தர்மனின் பதில் முயற்சி. எச்சனின் அடுத்த கேள்வி எல்லா செல்வங்களிலும் பெரியது எது? தர்மனின் பதில் போதும் என்ற மனநிறைவுதான் எல்லா செல்வங்களையும் பெரியது. எச்சனின் கடைசி கேள்வி எல்லா லாபங்களையும் விடவும் உயர்ந்த லாபம் எது? தர்மனின் பதில் நோயற்ற உடல் அப்படின்னு சொல்லி தர்மர் பதில சொல்றாரு. இப்போ வந்து எச்சராஜன் மறுபடியும் அவர்கிட்ட சொன்ன வாக்குப்படி இவனுக்கு ஒரு உயிர் கொடுப்பேன் சொல், உனக்கு யார் வேணும்னு கேட்கிறாரு. உலகத்துல அதி பலவான இருக்கக்கூடிய பீமன் வேணுமா இல்ல வில்வித்தில் சிறந்த அர்ஜுனன் வேணுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு தர்மனின் பதில் நகுல் இல்ல சகாதேவன் இருவரில் ஒருவன் உயிர் பெய்யுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அது எச்சனுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவங்க பீமன் பக்கத்துல இருந்தா அவனுடைய படையே நடுங்கும். அவன் அவ்வளவு பலசாலி. அர்ஜுனன் வந்து சக்கரவிகத்தையே உடைச்சி இருக்கக்கூடிய ராஜதந்திரங்கள் கொண்டவன். அவனை எடுத்தா உன்னுடைய அரசுக்கு வந்து ஒரு நன்மை இருக்கு. ஆனா நீ நகுலன் சகாதேவன் கேட்பது காரணம் என்னன்னு கேட்கிறார். அதுக்கு சொல்றாரு எனக்கு வந்து 2 தாய் குந்தி மாத்திரி. குந்தி தாயின் மகனாக நான் ஒருத்தன் இருக்கு. ஆனா மாத்திரை தாய்க்கு பிள்ளை இல்லை. இப்ப நான் சுயநலத்தோடு இவர்களே ஒருவன் எடுத்தோம்னா அப்ப மாத்திரை தாய்க்கு நான் எடுத்தது ஒரு அநீதியா. அதனால அந்த தாய்க்கு எப்படி என் தாய்க்கு ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கோ அதே மாதிரி என்னுடைய சிற்றன்னைக்கும் ஒரு பிள்ளை இருப்பதற்கு உரிமை இருப்பது. அதனால் அவங்களில் ஒருவனை மட்டும் உயிர்ப்பீங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எச்சனுக்கு வந்து ரொம்ப பெரிய நிகழ்ச்சி. இவ்வளவு கஷ்டத்திலையும் தன்னுடைய தர்மம் தவறாம இருக்கான்னு சொல்லி அந்த எச்சன் வந்து தர்மராஜாவாக அவதாரம் எடுத்தார். ஏன்னா தர்மராஜா தான் தர்மனை வந்து பிள்ளையாக குந்திக்கு கொடுத்திருப்பார். மனம் மகிழ்ந்து தன் மகன் வந்து இவ்வளவு கஷ்டத்தின் தர்மத்தை தான் பின்பற்றுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா சகோதரர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பார். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த கதை எல்லாத்தையும் விட்டோம். அதோட பதில் அந்த எச்சனோட கேள்வியும் தர்மனின் பதிலும் வந்து நிறைய சுற்றமங்கள் இருக்கு. சும்மா மேலோட்டமா பார்த்தோம்னா அது ஒரு கதையோட 4 வரிகள் போலதான் தெரியும். ஆனா வாழ்க்கையின் தத்துவங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நலமோடு வாழ்வோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சர்வம் ஒரு